பிக் பாஸ்ல முதல் வாரமே எல்லோ கார்டு வந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அந்த ஒரு எல்லோ கார்டு கமருதீன் அவர்களுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி முதல் வாரம் ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவில் எந்த சம்பவமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிருந்தோம். ஆனால் வீட்டை ரெண்டாக பிரிச்சிருந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணிக்கு வந்து அலமோத விட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்டே ஒரு சில கான்ஃபிளிக்ட் இருந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டாக்டர் திவாகருக்கும் கமருதீனுக்கும் சுத்தமா ஒத்தே போகல அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாவது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க. குறிப்பா ஒரு டாஸ்க் அப்ப அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நந்தினி அழுதுட்டு இருந்தாங்க. விஜய் பார்லாம் இருக்காங்க. பட் அந்த ஒரு டைம் வந்து அங்க இருந்த டாக்டர் திவாகரை போயிட்டு கைய புடிச்சு இழுத்தது, வாடா போடான்னு பேசினது அப்படின்னு ரொம்பவே தப்பான ஒரு விஷயத்த கமருதீன் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அதே மாரி இன்னொரு விஷயமுமே பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, மேலும் ஒரு டாஸ்க் அப்ப ஆதிரையும் டாக்டர் திவாகரும் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு தப்பான வேர்ட் விட்டுருந்தாரு. புல்ல குடுத்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த வேர்டெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே என்ன இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதையே தான் டாக்டர் திவாகரும் கேட்டிருந்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்காரு. கமருதீன் உண்மையிலேயே இதை நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல உங்களோட மூர்த்தவர். இந்த வீட்டில் எல்லாருமே சமம் தான். யாரையும் நம்ம வந்து மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. நீங்க அவரை அடிக்க போயிருந்தீங்க, கையை பிடிச்சி இழுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம வாடா போடான்னு இருந்தீங்க. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு இடமே கிடையாது. இன்னொருக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லோ கார்டு ஒன்று எடுத்து காமிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் எழுந்து நான் வந்து அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், என்ன பேசுறேன் அப்படிங்கிறது தெரியல, அதனால தான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் டாக்டர் திவாகர் அவர்கள்ட்டையுமே அவர் வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துக்கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் என்கிட்ட சொல்லி ஒன்றும் இல்லை, நீங்க தான் மாறணும், இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாது, நடந்தா இந்த எல்லோ கார்டு ரெட் கார்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காரு. ஆட்டத்தோட முதல் வாரமே கமருதீனுக்கு எல்லோ கார்டு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, நந்தினி வாக் அவுட் பண்ணது அப்படிங்கிறது. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருந்து சாதிப்பேன், 100 நாளைக்கு மேலே இருப்பேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்த நந்தினி கெமிஷா கூட ஒரு பிரச்சனை அப்படின்னதுக்கப்புறம் அதில் ரொம்பவே பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சு அங்கே இருக்க எல்லாத்திட்டையுமே சவுட் பண்ணி கடைசியில் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்க்குலாம் கூப்பிட்டுருந்தாரு. அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்தியிருந்தாரு. பட் எதுக்குமே அவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்கல. ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் அவர்கள் எவ்வளோ சொல்லியுமே அவங்களால முடியல. இதுக்கு மேலே அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஃபைட்டுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்குற நமக்கு என்ன வேணால் சொல்லலாம், உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அதோட டெப்த் என்ன அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நந்தினி வெளியே இருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.